ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தி காப்லர் அதாவது செருப்பு தைக்கிறவன் அப்பனத்தம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே மேக்ஸ் என்றவனை காட்டுறாங்க. பெரும்பாலும் ஹாலிவுட்டில் இவன் படம் எல்லாமே நம்ம நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் கூட. நம்ம மேக்ஸு நல்லா செருப்பு தைப்பான். அவன் மட்டும் கிடையாது, அவனுடைய அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படின்னு பரம்பரையாக செருப்பு தைக்கிறவங்க தான். அவங்களுடைய கடை தான் இது. அந்த கடையை தான் இப்போ மேக்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்கான். டெய்லி வீடை விட்டா கடை, கடையை விட்டா வீடு, அது மட்டும் தான் அவனோட வாழ்க்கையாக வந்து இருக்குது. ஆனால் இப்போது செருப்பு தைக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் கூட மேக்ஸ் அதெல்லாம் விடாம அதே தொழிலை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கான். டெய்லி காலையில் வந்த உடனே மேக்ஸ் கடை திறப்பா. அதே மாதிரி அதே டயத்தில் பக்கத்தில் ஒரு சலூன் கடை இருக்குது, அவர் வந்து கடை திறப்பார். இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா அன்னைக்கும் மேக்ஸ் வந்து கடை திறக்கிறான். கடை திறந்த உடனே பக்கத்தில் இருக்க சலூன் கடைக்காரரு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மேக்ஸ் அவரை கண்டுக்காம பக்கத்தில் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்காங்க, அவரை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சலூன் கடைக்காரர் என்னப்பா இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி பொண்ணுங்களே பார்த்துட்டு இருப்பேன், கூடிய விரைவில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட உடனே மேக்ஸ் கோவப்படுறான். நீ பக்கத்து கிடக்காரனா பக்கத்து கிடக்கிற மாதிரி இரு, அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப தன் கடைக்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு பப்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு அங்கே கடைக்குள்ளே சும்மா உட்காந்துருக்கான். ஏன்னா வேலை வெட்டினு எதுவும் கிடையாது, செருப்பு தைக்கிற வரங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்தோன்னா அன்றைக்கி அந்த கடைக்குள்ளே ஒரு எருமை மாடு மாதிரி ஒருத்த வர்றான். அவன் உள்ளே போயிட்டு என் ஷூக்கு பாலிஷ் போடு அப்படின்னு மேக்ஸ் கிட்ட சொல்கிறான். மேக்ஸும் அங்கே போயிட்டு அவன் ஷூக்கு பாலிஷ் போட ஆரம்பிக்கிறான். அப்படி போட்டுட்டு இருக்கும் போதே அவன் கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அது பலன்னு மின்னுது. அதை அந்த ரவுடியும் பார்க்குறான். டேய், நீ வாட்சை பார்க்குறத விட ஷூக்கு பாலிஷ் போகிற வேலையை மட்டும் பாடுறா அப்படி சொல்கிறான். ஆனால் கூட மேக்ஸ் அதெல்லாம் கண்டுக்காம திரும்ப அந்த வாட்சை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ரவுடி என் கையில் கட்டிருக்கையிலே அந்த வாட்ச், இது ரொம்ப காஸ்ட்லியானது, இந்த ஒரு வாட்சை விற்றோன்னா ஒன்று மாதிரி 2 ஷாப் வைக்கலாம் அப்படி சொல்கிறான். மேக்ஸும் அதை கேட்டுட்டு சரி ஓகே பாலிஷ் போகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு பாலிஷ் எல்லாம் போட்டு முடிக்கிறான். எல்லாம் முடிச்ச பிறகு அந்த ரவுடி கிட்ட இன்னொரு பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது, அது மேக்ஸ் கிட்ட கொடுத்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்குது, இந்த ஷூ அடியில் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, நீ எதை தச்சு கொடு அப்படி சொல்லிட்டு அந்த ஷூவை கையில் கொடுத்துட்டு அந்த ரவுடி வெளியே போயிடுறான். மேக்ஸ் அந்த ஷூ வாங்கிட்டு வேலையை பார்ப்போன்னு அந்த மிஷினில் தைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் தச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மேக்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா கஸ்டமர் ஷூ வந்து இருக்குது, அவர் ஈவினிங் வரைய சொல்லியிருக்காரு, அவர் வந்தால் ஷூ கொடுக்கணுமே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு மேக்ஸ் உடனே தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து இருக்குடா, இன்றைக்கி ஈவினிங்கே தச்சு கொடுக்கணும், நீ உடனே வந்து இந்த மிஷினை ரிப்பேர் பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டு வரல, என்னாலெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ மேக்ஸுக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே ஒன்றும் புரியல. அப்போ தான் மேக்ஸுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா அவருடைய கடைக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு பழைய மிஷின் இருக்குது. அவருடைய தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தைக்க யூஸ் பண்ண மிஷின் அது. அந்த மிஷின் இருக்குது, அது மேனுவல் தானே, அது நல்லாயிருக்கும், அதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் என்ன பண்ணுறான், கீழே அந்த ஷூ எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பழைய மிஷினில் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது அந்த மிஷினில் அந்த ஷூ தைக்கிறான். அப்படி எல்லாத்தையுமே தச்சு முடிச்ச பின்னாடி மேக்ஸ் திரும்ப மேலே போகிறான். அங்கே போயிட்டு அந்த ஷூ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ தன் காலில் போட்டு பார்க்குறான். அப்படி போட்ட பின்னாடி தான் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து மேக்ஸு ஆடி போகிறான். ஏன்னா அந்த ரவுடி மாதிரியே இப்போ மேக்ஸு மாறி இருக்கான். உடனே ஷூவை கழட்டி போட்டு அந்த ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஓடிட்டு இருக்கும்போது அவனுக்கு வேறு எதாவது தோணுது. திரும்ப அந்த ஷாப்புக்கு வந்து மறுபடியும் அந்த ஷூவை போட்டு பார்க்குறான். பார்த்தா மறுபடியும் அந்த ரவுடி மாதிரி மாறிடுறான். உண்மையிலே எனக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டே அங்கே வேறு ஷூவில் இருக்கு இல்லையா, அந்த ஷூ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்க்குறான். ஆனால் போட்டு பார்த்தா அப்போல்லாம் சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்போ தான் மேக்ஸுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பழைய மிஷினில் தான் இந்த ஷூவை தைச்சோம், அப்போனா அந்த மிஷினில் தான் பவர் இருக்குன்னு மேக்ஸுக்கு புரியுது. இப்போ மேக்ஸ் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க இன்னொரு ஷூ எடுத்து கொண்டு போய் அதே மிஷினில் பழைய மிஷினில் வச்சு தச்சு கொண்டு வந்து திரும்பவும் அதை போட்டு பார்க்குறான். பார்த்தா மறுபடியும் அந்த ஷூவுடைய ஓனர் மாதிரியே அவன் மாறி இருக்கான். மேக்ஸுக்கு அப்போ புரியுது அந்த பவர் எல்லாமே அந்த மிஷினில் இருக்குது அப்படின்னு. உடனே மேக்ஸ் அங்கே இருக்க விதவிதமான கஸ்டமர்ஸோடைய செப்பெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு அதே மிஷினில் தச்சு போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் மாதிரியும் மாற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறான். அதே மாதிரி தங்கிட்ட இருக்க ஒரு பழைய ஷூ ஒன்று இருக்குது, அதை ஷூ தச்சு போட்டு பார்க்கும்போது அவன் வயசான ஒரு பேய் மாதிரி மாறி இருக்கான். ஏன்னா அந்த ஷூ யூஸ் பண்ண ஆள் வந்து இறந்து போய் பல வருஷம் ஆச்சு, அதனால பேய் மாதிரி மாறி இருக்கான். உடனே மேக்ஸ் என்ன பண்ணுறான், ஒரு வயசான ஆளுடைய ஷூவை தச்சு அதை போட்டுவிட்டு ஒரு வயசான ஆள் மாதிரியே பக்கத்தில் இருக்க சலூன் கடைக்குள்ளே போகிறான். அங்கே போனால் வேறு யாருமே இல்லை, அந்த சலூன் கடைக்காரன் மட்டும்தான் உட்காந்துருக்கான். உன் கடைக்கு வேறு யாருமே வர மாட்டாங்க, எப்போ பார்த்தாலுமே தனியாக உட்காந்துருக்க, அப்படி இருக்கும்போது ஏன்டா பக்கத்து கடைக்காரனை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு அவனை திட்டிட்டு திரும்ப தன் கடைக்கு ஓடி போயிடுறான். அதாவது டெஸ்டிங் பண்ணுறான். அந்த ஷூ போட்டால் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் மாறி இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை மற்ற ஆளுங்களுக்கும் மாறி இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே மாறி இருக்கான்னு தெரிய வருது, ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கடுத்து நம்ம ஆள் என்ன பண்ணுறா, ஒரு ஆளுடைய ஷூ போட்டு வயசான ஆள் மாறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்றான். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ட பின்னாடி பில் வருது. அப்போ நம்ம ஆள் எந்திரிச்சு டேரெக்டாக பாத்ரூம்குள்ளே போகிறான். அவன் பேக்கில் ஒரு இன்னொரு ஷூ கொண்டு வந்திருக்கான். அந்த ஷூ போட்டு அந்த ஆள் மாதிரி வேறு ஆளை மாறி அந்த
ஹோட்டலுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறான். அவனை யாருமே கண்டுக்கல. பில் கொடுக்காம தப்பிச்சிடுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் கண்ணுக்கு ஒரு பெரிய பணக்காரன் தென்படுறான். அவன் வந்திருக்க காரு மேக்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த கார் எப்படியாவது ட்ரை பண்ணி ஆகணும்னு ஆசைப்படுறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த பணக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போதே அந்த ரவுடியுடைய ஷூ இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு பெரிய அடியாள் மாதிரி மாறுறான். ஏன்னா அப்போ தான் மிரட்ட முடியும் அப்படின்னு. கரெக்டாக அந்த பணக்காரன் வீட்டுக்குள்ளே போகும்போது அவனை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பணக்காரனும் உனக்கு பணம் தேவையா, ஃபோன் தேவையா, என்ன வேணாலுமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு தங்கிட்ட இருக்க ஃபோன் எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ நம்மளால எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, உன்னுடைய ஷூ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷூ மட்டும் வாங்கி கொண்டு போய் தான் மிஷினில் வச்சு தச்சு அந்த ஷூ போட்டுட்டு அந்த பணக்காரை மாதிரி மாறிட்டு அந்த கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த காரை ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஓட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனுடைய வயசான அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க படுத்த படுக்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, நீ யார மாதிரியாவது மாற ஆசைப்படுறியா, இல்லை யாரையாவது பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கிட்ட நமக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் ஒன்றும் கிடையாதுடா, நம்ம நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் விடாமல் உனக்கு யாரையாவது பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், இல்லை மாறணுன்ற ஆசை இருக்கும், சொல்லு, அதே மாதிரி நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நம்மவும் குழம்புறாங்க. என்னடா ஏதாவது மேஜிக் ஏதாவது கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விடாமல், இல்லைம்மா உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசை இருக்கும், யாரையாவது பார்க்கணும் போல் ஆசை இருக்கும், நீ சொல்லு, கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபைனலாக அந்த அம்மாவும் நல்லா யோசிச்சுட்டு, எனக்குனுடைய அப்பாவை தான் ஒரு முறை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மேக்ஸும் தன் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற முடிவு பண்ணுறான். மேக்ஸ் உடனே தன் கடைக்கு போயிட்டு அங்கே அவங்க அப்பாவுடைய பழைய ஷூ ஒன்று இருக்குது, அதை அந்த மிஷினில் வச்சு தச்சு அதை போட்டுக்கிட்டு தன் அப்பாவை மாதிரி, அதாவது தன் அம்மாவுடைய கடவை நிறைவேற்றுறதுக்காண்டி அப்பாவை மாதிரி தன் வீட்டுக்கு வந்து போகிறான். கதவை திறந்து உள்ளே போன உடனே மேக்ஸோடைய அம்மா அவரை பார்த்துட்டு ஆடி போகிறாங்க. தன் கணவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு அவங்க மெதுவாக எந்திரிச்சு தன் கணவரை தொட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேக்ஸும் அப்பா கேரக்டரில் தன் அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்லோவாக டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த அம்மா தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது அந்த அம்மா பெட்டில் இறந்து போகிறாங்க. சொல்ல போனால் தன் கணவனை பார்க்கணுன்றக்காண்டி தான் அவங்க அத்தனை நாளாக உயிரோடு இந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. மேக்ஸ் அந்த அம்மாவுக்கு காரியமெல்லாம் பண்ணி முடிக்கிறான். அடுத்த நாளே பார்த்தோன்னா மேக்ஸ் வழக்கம் போல் தன் கடைக்கு போகிறான். அங்கே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரொம்ப பொறுமையாக உட்காந்துருக்கான். அப்போ அந்த ரவுடி கடைக்குள்ளே வந்து மேக்ஸை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் ஷூ கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஷூ நீ தச்சு கொடுக்கல, என்னை ஏமாத்துறியா அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது, அப்போ நம்ம மேக்ஸ் ரொம்ப பொறுமையாக, அதாவது என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இறுதிக்காரியெல்லாம் பண்ணேன், அதனால லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ரவுடியும் மனசு இறங்கி, சரி ஓகே ஆனதாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ என்னுடைய ஷூ இருக்கா அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் அதை கொடுக்கல. ஏன்னா அந்த மிஷினில் அந்த ஷூ தச்சுட்டான். ஒருவேளை அந்த ரவுடி ஷூவை வேற யாராவது போட்டால் அவங்க கூட அந்த ரவுடி மாதிரி மாறிடுவாங்க, எல்லா உண்மையும் வெளிவந்துடும் அப்படின்றதுக்காண்டி அவன் அதை கொடுக்க மறுக்கிறான். நான் இந்த ஷூ கொடுக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்லிப்பு கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்லிப்பை திரும்ப கொண்டு வா, அப்போ நான் அவன்கிட்ட ஷூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ரவுடி அது கொத்துக்கல. இல்லை அதெல்லாம் முடியாது, அந்த ஸ்லிப்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியாது, நான் திரும்ப வரும்போது எனக்கு அந்த ஷூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வெளியே போயிடுறான். ஆனால் நம்ம மேக்ஸை விடலை. அந்த ரவுடி எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி விதவிதமான ஷூலாம் தச்சு வச்சா இல்லையா, அதெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து கொண்டு போயிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரே கெட்டப்பில் ஒரே ஆளாக அவனை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அவன் பார்த்துருவான் அப்படின்னு விதவிதமான ஷூலாம் போட்டு விதவிதமான ஆளாக மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அவன் நிறைய இடத்துக்கு போகிறான். அதே மாதிரி ஒரு ஷாப்புக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு பன்னு, ஜாமு, அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி குடிக்கிறான். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச உடனே அந்த கடைக்காரர் காசு கேட்குறாரு. அப்போ அந்த ரவுடி ஒரு பன்னுக்காகவும் ஜூஸ்க்காகவும் அந்த கடைக்காரை மிரட்டி அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அதை பார்த்து மேக்ஸு பயந்து போகிறான். வெறும் பன்னும் ஜூஸுக்காண்டி ஒரு கடை ஓனர் அடிக்கிறான்னா நாள் மேலே என்ன ஆகுறது அப்படின்னு பயந்துட்டு திரும்ப அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ரவுடியுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடறான். அந்த வாட்சுடைய ஞாபகம் வருது. அந்த வாட்ச் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு அந்த ரவுடி கிளம்பி திரும்ப வெளியே போன பின்னாடி அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப அவன் போகிறான். அங்கே போயிட்டு அந்த வாட்ச் எங்கே இருக்குன்னு சூட்கேஸ்லாம் எடுத்து தேட ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்தா அங்கே இருக்க நிறைய சூட்கேஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாக கன்னாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே கன்னாக இருக்குது. கடைசியில் பார்த்தா இன்னும் நிறைய சூட்கேஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் துப்பாக்கி தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு கன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது அப்படின்னு மேக்ஸ் அந்த கன்னை எடுத்து சுட்டு பார்க்குறான். அதாவது தன் கையில் வச்சு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அது எலக்ட்ரிக் கன்று மாதிரி. வச்ச உடனே ஷாக் அடிச்சு மேக்ஸ் அதே ஸ்பாட்டில் மயங்கி விழுகிறான். காலையில் வந்தவன் சாயந்தரம் வரைக்கும் அதே வீட்டில் கிடக்கான். சரி ஓகே எந்திரிச்சிட்டோம், இப்போ கிளம்பி வெளியே போயிடலாம் அப்படின்னு அந்த ரவுடி ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டுட்டு அவன் திரும்ப வெளியே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்த்தோன்னா சடனாக அந்த ரவுடியை அவன் கண்ணு முன்னாடி வந்துடுறான். அதை பார்த்த உடனே அந்த ரவுடி ஷாக் ஆகிறான். என்னடா என்ன மாதிரி இருக்கானே அப்படின்னு. ஆனால் ஏதாவது பேசணும், கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த ரவுடி அது மாதிரி எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக அவனை அடித்து காயப்படுத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பலமாக சண்டை போகிறாங்க. ஃபைனலில் பார்த்தோன்னா நம்ம மேக்ஸு அந்த ரவுடி அடித்து கட்டி போட்டுடுறான். ஆனால் நம்ம மேக்ஸ் உடனே அங்கேருந்து போகாமல் அவன் பையில் இன்னும் நிறைய ஷூலாம் இருக்குது, அதில் ஒரு ஷூ போட்டுட்டு ஒரு பெண்ணை மாறுறான். திரும்ப அந்த ரவுடி கட்டி போட்டிருக்கா இல்லையா, அவன் முன்னாடி போய் உட்காந்துட்டு, இங்கே பாடுறா, நான் ஒன்றை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னுடைய காஸ்ட்லி வச்ச நிறையா இருக்கு இல்லையா, அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் ஒன்றை எதுவும் பண்ணாமல் அதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ரவுடி பயப்படவே இல்லை. ரொம்ப திமிரா, நான் அதை பற்றி ஒன்றை சொல்ல மாட்டேன்டா, ஒரு முறை மட்டும் இந்த கைத்தனியை அவுத்து விட்டு பாரு, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கிட்ட நம்மளால பயப்படவே இல்லை. டே நீ எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ரவுடின்னு எனக்கு நல்லா
நல்லாவே தெரியும். அதனால தான் கயித்த நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கேன். நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த கயித்த அவுக்கவே முடியாது. ஒழுங்கா அந்த வாட்ச் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறான். ஆனா அந்த ரவுடி வாயை திறக்கவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. அப்ப நம்ம ஆளுக்கு ஒண்ணு புரியுது. நம்ம பார்க்க சின்ன பிள்ளை மாரி இருக்கான் போல இருக்கு. அதனால பயப்பட மாட்டேன்றான் அப்படின்னு. அதனால திரும்ப அறைக்குள்ள போயிட்டு தன்கிட்ட இருக்க இன்னொரு ஷூ போட்டு ஒரு பெரிய ஆள் மாரி மாறி திரும்ப அங்க வர்றான். தம்பி, உனக்கு எனக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வாட்ச் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. அதை நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இல்லையா உன்னுடைய ஒரு காலு ஒரு கை ரெண்டுத்தையும் பிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியில் அந்த ரவுடி வேற வழி இல்லாம வாட்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். மேக்ஸிமம் போயிட்டு இந்த வாட்ச்லாம் எடுக்கிறேன், எல்லாம் பேக் பண்ணிட்டு திரும்ப கிளம்பி போயிடலாம் அப்படின்னு கதவு கிட்ட போகும்போது தான் அந்த ரவுடியுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்க கதவு முன்னாடி நிற்கிறாங்க. அதை பார்த்து மேக்ஸ் பயப்படுறான். திரும்ப ரவுடி கிட்ட போயிட்டு வெளியே யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க யாரு என்னன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தோஸ்துங்க. நான் ஊன்னு சொன்னு வச்சுக்கவேன், உன்னுடைய கை கால் எல்லாம் துண்டு துண்டா வெட்டி உன்னை கைமா போட்டுருவாங்கடான்னு மிரட்டுறான். அதை கேட்ட மேக்ஸு, ஓ நீ ஊன்னு சொன்னால் அவங்க என் கை காலெல்லாம் பிச்சு கைமா பண்ணிடுவாங்களா? அந்த ஊன்னு சொல்கிறதுக்கு உன்னுடைய பல் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் இடித்து கையில் கொடுத்துருவோண்டா. ஒழுங்காக அவங்க 2 பேருமே எதுக்காண்டி வந்திருக்காங்க அந்த மேட்ரு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ண போகிறோம். அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து எங்ககிட்ட கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்க. அதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்க போகிறாங்க. அது $1,00,000 அப்படின்னு சொல்கிறான். $1,00,000 சும்மா கிடையாது. நம்ம இந்தியாவுடைய மதிப்புப்படி சுமார் 80 லட்சம். அவ்வளோ பணத்தை மேக்ஸ் அப்போ வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவங்க யார், எங்கே இருக்காங்க, எப்போ கொடுக்க போகிறாங்க, சொல்லு 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 அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறான். ஆனால் அந்த ரவுடி எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். நம்மளால என்ன பண்ணுறான், அந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சு திரும்ப அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த ரவுடியை மயக்கமாக வச்சுட்டு திரும்ப அந்த ரவுடியோட ஷூ போட்டு ஆள் மாதிரி அங்கே வந்திருக்க அந்த குண்டாஸோட வெளியே போக ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு வயசான கிழவி இருக்காங்க. அவங்க தான் வெள்ள மாதிரி. நம்மளால உள்ள பண்ண உடனே அந்த லேடி எதுவும் பேசவே கிடையாது. டேரெக்டாக $1,00,000 எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த இதில் 1,00,000 இருக்குது, அந்த ஆளை கொலை பண்ண, நான் சொன்ன ஆளை கொலை பண்ண, இன்னும் 1,00,000 கைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆளும் எதுவும் பேசாமல் அந்த கசலாம் வாங்கிட்டு திரும்ப அந்த ரவுடியுடைய வீட்டுக்கே போகிறான். ஆனால் மேக்ஸோட தரித்திரம் என்னன்னா, அவன் கதவு திறந்த உடனே ஆப்போசிட்டில் அந்த ரவுடி கையில் துப்பாக்கியோட இருக்கான். ஆனால் மேக்ஸ் கூட அந்த ரவுடி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் உருண்டு பரண்டு சண்டை போடுறாங்க. ஆனால் அப்படி சண்டை போடும்போது மேக்ஸ் தன் காலில் போட்டிருக்க ஷூ வந்து கலந்து விழுந்துருது. விழுந்த உடனே பார்த்தோன்னா மேக்ஸ் தன்னுடைய பழைய உருவத்துக்கு, நார்மல் உருவத்துக்கு மாறிடுறான். அதை பார்த்த உடனே அந்த ரவுடி ஷாக் ஆகுறான். ஆனால் அந்த ஷாக் எல்லாமே வெறும் 2 மினிட்ஸ் மட்டும்தான். திரும்ப மேக்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போடும்போது மேக்ஸோடைய இன்னொரு ஷூ இருக்கும் ஹீல்ஸ் மாதிரி. அது என்ன பண்ணுது, தவறுதலாக ரவுடியுடைய கழுத்தில் பட்டது. அந்த ஹீல்ஸ் குத்தி ரவுடி அதே ஸ்பாட்டில் ரத்தம்லாம் கக்கி இறந்து போயிடுறான். அதை பார்த்த உடனே மேக்ஸும் ஆடி போகிறான். ஏன்னா அப்போ வரைக்கும் நம்ம ஆள் வந்து ஆள் மரணம் பண்ணியிருக்கான், ஆனால் கொலை பண்ணது கிடையாது. அதான் முதல் முறை ஒரு ஆளை கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு அவன் பயந்து போகிறான். திரும்ப தன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் நார்மலான வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்த்தோன்னா அவனுக்குள்ள இருக்க மனசாட்சி வந்து உறுத்திட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுறா, தானா போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிட்டேன், யாரோ சொல்லி தெரியறதுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானே வந்து சரண்டர் ஆகிட்டேன், நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான். அதாவது அந்த ஷூ மேட்டர் சொல்லவே கிடையாது, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், இந்த மாதிரி பாடி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு அதை மட்டும் சொல்கிறான். அதை கிட்ட போலீஸ்காரங்களும் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அவன் எங்கே கொலை பண்ணான்னு சொன்னானோ, அந்த பாடி எங்கே இருக்குன்னு சொன்னானோ அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனால் எல்லாமே க்ளீனாக இருக்குது. அங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாமே வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. அதை பார்த்து மேக்ஸும் ஷாக் ஆகிறான். ஏன்னா அங்கே தான் வச்சு அவ்வளோ சண்டை போட்டான், ஒரு ஆளை கொலை பண்ணான். இப்போது அந்த பாடிக்கான அதே மாதிரி அந்த வீடும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஷாக் ஆகி அப்படி நிற்கிறான். அதே மாதிரி அவன் கூட வந்த போலீஸ்காரங்களும் எங்கடா பாடி அப்படின்னு கேட்டால் மேக்ஸால எதுவும் பேச முடியல. அதுக்கடுத்து அங்கே இருக்க ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, மேக்ஸ் கிட்ட போயிட்டு, தம்பி நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் நம்புகிறேன், ஆனால் அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஆதாரம் வேணும், கண்டிப்பாக பாடி வேணும். அந்த பாடி, அதாவது அந்த ஆதாரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, டேரெக்டாக நீ ரோட்டுக்கு போ, ரோட்டில் வந்து கீழே இறங்கி அந்த முக்குக்கு போ, அங்கே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அங்கேருந்து போயிடுறாரு. மேக்ஸுக்கு ஒன்றும் புரியல, அந்த பாடியில் எங்கே போச்சு, நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே தானே இருந்துச்சு அப்படி இப்படின்னு அவன் குழம்பு போயிட்டு திரும்ப தன் கடைக்கு வந்து போகிறான். ஷாப்புக்கு வந்து பார்த்தா அவனுடைய செப்பல், ஷூ, திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஆசைப்பட்ட கடிகாரம், பையில் இருக்க $1,00,000 பணம், அது எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்து மேக்ஸ் ஆடி போகிறான். ஷூ போட்டால் தன்னுடைய உருவம் மட்டும் தான் மாறும்னு பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையை மாறி போச்சு, என்னடா அது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். உடனே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி தான் வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறான். அப்போ பக்கத்தில் இருக்க சலூன் கடை அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன், உன்னுடைய அம்மா எப்போ இறந்து போனாங்களோ அப்போலேருந்து உன்னுடைய நடவடிக்கை சரி கிடையாது, ஷாப்பும் திறக்கல, வேலைக்கு வரல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசும்போது மேக்ஸ் கோவப்படுறான். இங்கே பாரு, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட வந்து சும்மா சும்மா வாலாட்டாத, நான் உன்னை அடிச்ச கொன்றுவேன், போயிரு அப்படின்னு மிரட்டுறான். ஆனால் கூட அந்த அங்கிள் விடாமல் திரும்ப திரும்ப மேக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ மேக்ஸு, இங்கே பாருங்கள் அங்கிள், நான் ஒரு ஆள்கிட்ட வந்து காசு வாங்கினேன், இப்போ என்கிட்ட கையில் காசு இருக்குது, அந்த காசை திருப்பி தரப்போகிறேன், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடா தம்பி, எனக்கு புரியுது, அந்த காசை உன்னுடைய கடையில் செலவு பண்ணி வியாபாரத்தை டெவலப் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃபை என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்குற மேக்ஸுக்கு கோவம் அதிகமாகுது. நீ யாரா, உண்மையிலேயே நீ யாரா, நான் என் காசு ஏன் பண்ணண்டா, நான் செலவு பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன், எங்கேயோ போகிறேன், என்னமோ இருக்கேன், உனக்கு என்ன தேவை, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறான். மேக்ஸ் கிட்ட ஒரு டாக்ஸி கூட வருது. ஆனால் மேக்ஸ் அந்த டாக்ஸிக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி அந்த அங்கிள்
இந்த டாக்ஸி டோரை க்ளோஸ் பண்ணி அங்கே போக சொல்கிறான். மேக்ஸும் கடுப்பாகி அந்த அங்கிளை கீழே தள்ளி விட்டு அங்கேருந்து நடந்தே போக ஆரம்பிக்கிறான். அந்த பணத்தை தங்கிட்ட வச்சிருக்க அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ மறுபடியும் வேற ஒரு ஷூ போட்டு ஒரு பொண்ணு மாதிரி கெட்ட போட்டு திரும்ப அந்த ஆண்டி கிட்ட போகிறான். ஆண்டி இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் காசு கொடுத்து இந்த ஆள் வந்து இறந்து போயிட்டான், எனக்கு இந்த பணம் தேவை கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு அங்கே வச்சுட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த ஆண்டி, இந்த பணம்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது, இந்த பணம் இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த வேலையை கூட நீ தான் பார்த்தாகணும். ஆனால் மேக்ஸ் முடியாதுன்னு சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்க அந்த அடியாள் மேக்ஸ் மூஞ்சியில் ஒன்று வைக்கிறான். மேக்ஸே மயக்கமாகறான். அதுக்கடுத்து மயக்கமான மேக்ஸை காரில் தூக்கி போட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியிலே மேக்ஸை தப்பிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். உடனே அவன் பேக்கில் இருக்க ஒரு செத்து போன பணத்துடைய ஷூ வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஷூ போட்ட உடனே அவன் ஒரு பேய் மாதிரி மாறிடுறான். அந்த காரை ஓட்டுற ஆளை பார்த்து பே அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து போயிட்டு காரை நிப்பாட்டிடுறான். அந்த காரு நேராக போய் ஒரு சோத்தில் முட்டுது. மேக்ஸிம் அங்கேருந்து தப்பிச்சு திரும்ப தன் கடைக்கு வந்துடுறான். அங்கே ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக உட்காந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பேப்பரை பார்க்கும்போது தான் மேக்ஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஆண்டி கொலை பண்ண சொன்னது ஒரு கிழவனை. அந்த கிழவை யாருன்னு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய ஓனர். அந்த ஓனர் கொலை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை அபகரிக்க தான் அந்த ஆண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கிழவனை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பேசி வச்சு டேரெக்டாக அந்த கிழவங்கிட்ட போகிறாங்க. ஒரு ஆண்டி உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது அங்கிள், நீங்கள் உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த அங்கிள் ரொம்ப கூலாக, ஓ சூப்பர் நைஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சியா, அது எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க போகிற எல்லா பிளானும் எனக்கு நல்ல பக்காவாக தெரியும். இப்போ வரைக்கும் என்ன 40 பேர் 40 முறை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால என்ன கொலை பண்ண முடியல. ஸோ நான் வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது, என்னை யாராலையும் கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மேக்ஸ் விடாமல், அதெல்லாம் முடியாது அங்கிள், உங்களை கண்டிப்பாக வந்து கொலை பண்ணிடுவாங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேறு எங்கேயாவது போயிட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதே நான் புதுவிதமான ஒரு பிளானா, என்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சு வேறு வீட்டுக்கு போக வச்சு அங்கே வச்சு என்னை கொலை பண்ண போகிறீங்களா, இது என்ன புது பிளானா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் மேக்ஸ் விடாமல், நான் அந்த மாதிரியான ஆள் வந்து கிடையாது, உங்களை காப்பாற்றணுன்ற உண்மையான நோக்கத்துக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கிளும் அதை நம்புகிறான். ஆனால் அந்த அங்கிள் அழுதுகிட்டே ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு விஷயம் சொல்கிறாரு. தம்பி, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன், என்னால் இங்கேருந்து வேறு எங்கேயும் போக முடியாது, அது முடியாது, என்னை எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் தம்பின்னு மேக்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அப்போ மேக்ஸும் நல்லா திங்க் பண்ணி அந்த அங்கிள் கிட்ட உங்களுடைய ஷூ சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அடுத்த நாளே அந்த அங்கிள் டேரெக்டாக ஆண்டி கிட்ட போயிட்டு, சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வீட்டை காலி பண்ணுறேன், அது மாதிரி எங்களை போய் நீயே எடுத்துக்கோ, என் கம்பெனி கூட நீயே ரன் பண்ணிக்கோ. அதை கேட்ட ஆண்டி ஷாக் ஆகிட்டு, கிழட்டு போயிலே $1,00,000 தான் வேணுமா, உனக்கு கொலை பண்ணுறதுக்காண்டி இப்போ வரைக்கும் $5,00,000 செலவு பண்ணியிருக்கேன்டா, $1,00,000 நீ முன்னாடியே கேட்டிருந்தா நான் எப்பயோ கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. நீ கேட்ட அந்த $1,00,000 பணத்தை நாளைக்கு காலையில் நான் உன்னுடைய வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பேசினபடி செட்டில்மெண்ட்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. சரியா 2 days கழிச்சு அந்த ஆண்டி பங்களாக்கு போகலாம் அப்படின்னு ஆசையோட பங்களாக்குள்ளே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா உள்ள பங்களாக்கு நடுவில் அந்த கிழவன் திரும்ப உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனே ஆண்டி ஷாக் ஆகுறாங்க. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டே இல்லையா, அப்புறம் எதுக்கா நீங்கள் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பணமா, நான் எப்போ வாங்கினேன், நான் வாங்கவே இல்லையே அப்படின்னு அவன் திமிரா பேசுகிறான். சொல்லப்போனால் அந்த பணத்தை வாங்கினதும் இப்போ வீட்டில் இருக்குது எல்லாமே மேக்ஸ் தான். அவன் தான் அந்த கிழவனை மாதிரி தான் உருவத்தை மாற்றிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே ஆண்டி கோவப்படுறாங்க. கழட்டு பையில என்கிட்டே காசை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறியா, நான் இப்போ வரைக்கும் உன்னை கொலை பண்ணேன், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணேன், ஆனால் இப்போ என்னோட சொத்தை அழிஞ்சா கூட பரவாயில்ல, நான் உன்னை கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை கொன்ன பிறகு இந்த பங்களா கூட எனக்கு தேவை கிடையாது, இதை கூட இடிச்சு தரமாட்டமாக்கிடுவேன் அப்படின்னு அவங்க ஆத்திரத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா சடனாக சில பேர் கையில் கேமராவோட அந்த அறைக்குள்ளே வர்றாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அங்கே லைவ் ஷோ ஓடிட்டு இருக்கு. அந்த ஆண்டியுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு மேக்ஸா அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்த்து அந்த ஆண்டி ஷாக் ஆகி போகிறாங்க. எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்புறமா மேக்ஸு, அதாவது அந்த கிழமை வேஷத்தில் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், திரும்ப அந்த ஆண்டி பார்த்து கண்ணடிக்கிறான். அப்படி மேக்ஸு கண்ணடிச்ச உடனே அந்த ஆண்டிக்கு கோவம் அதிகமாகுது. கழட்டு போயில என்னை பார்த்தா கண்ணடிப்பா, உனக்குலாம் எவ்வளோ தும் இருக்கும், என் காசை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் மீடியா முன்னாடி மானத்தை வாங்கிட்டு என்னை கோர்த்து விட்டுட்டு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொல்ல போகிறேன்டான்னு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே நியூஸில் லைவாக போயிட்டுருக்கு, எல்லா மக்களுமே அதை பார்த்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த ஆண்டி தாத்தாவுடைய விஷயத்தில் தாத்தாவுடைய பங்களாவில் தலையிட முடியாதபடி அவன் பண்ணிட்டான். ஆனால் சடனாக மேக்ஸுக்கு ஒரு மயக்கம் மாதிரி வருது. ஒரு 1/4 மணி நேரம் மயக்கமாக இருக்கான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவன் கண்ணு முன்னாடி பக்கத்து கடையில் இருக்க சலூன் கடைக்கார அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் நிற்கிறாரு. அப்போ அந்த அங்கிள் தான் கையில் ஒரு பாட்டில் வச்சிருக்காரு. அதில் கருப்பு கலரில் இது இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை கொண்டு போயிட்டு இது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேக்ஸு, இல்லை என்னால் இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, நீங்கள் வேணால் அதை கொடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் அந்த அங்கிள் விடாமல், இங்கே பாரு மகனே, நான் சொல்கிறத முழுசாக கேளு, கவனமாக கேளு, இது கிடைப்பட்ட காலத்தில் நீ நிறைய ஷூ மாற்றி போட்டு நிறைய முறை உருவ மாதிரி இருக்க, ஒரு நாளைக்கு
ஒரு முறை 2 முறைனா பரவாயில்ல. ஆனால் நீ பல முறை உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்க. அதுக்கெல்லாம் உடம்புல எனர்ஜி வேணும். அப்படி எனர்ஜி இல்லைன்னா அது உனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால உனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ இதை சாப்பிட்டேன்னா உனக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே மேக்ஸுக்கு தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அத்தனை நாளாக அது யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியம் வச்சுருந்தான். அது எப்படி பக்கத்து கடையில் இருக்க சலூன் கடைக்கார அங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். ஆனால் கூட மேக்ஸ் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம வெளியே கண்டுக்காம நீ என்ன பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அங்கிள் எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன டெய்லி பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிட்டு வேலை பார்த்துருக்கேன்னு நினச்சியா? என்னைக்காவது என் கடையில் ஒரு ஆளே பார்த்துருக்கியா? யாருக்காவது முடி வெட்டி பார்த்துருக்கியா? நான் உண்மையிலேயே இங்கே கடை போட்டது கஸ்டமரை வர வச்சு முடி வெட்டுறதுக்காண்டி கிடையாது. நீ டெய்லி கடையை திறக்கிறியா? என்ன பண்ணுற? ஏது பண்ணுற? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? கொன்னையா? அதெல்லாம் பார்க்க கவனிக்க தான் இந்த கடையை போட்டிருக்கேன். நான் யாருன்னு நினச்சேன்? எனக்கு கூட சொந்த தொழில் செருப்பு தைக்கிறது தான். அதுலேயும் உன்னை விட ரொம்ப பெஸ்ட்டாகவே செருப்பு தைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் போட்டிருக்க 2 செப்பலையுமே கீழே கழட்டி போகிறாரு. அந்த செருப்பை கழட்டின உடனே அப்போ தான் தெரியுது அந்த வயசான ஆள் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆளுடைய சொந்த அப்பா அப்படின்னு. இத்தனை வருஷமாக பக்கத்து கடையில் இருந்து வேணுன்றப்பெல்லாம் ஏதாவது கொடுத்து உதவி அவ்வளோ அக்கறையாக லவ் செலுத்தி பார்த்துக்கிட்டதெல்லாம் எதுக்காண்டி? இந்த அப்பான்ற மாதிரிக்காண்டி தான். அது மட்டும் இல்லாமல் ரவுடியை மேக்ஸ் கொலை பண்ணி அங்கே போட்டா இல்லையா, அந்த பாடியை கிளியர் பண்ணி அங்கே இருந்த திங்ஸு, ஷூ, பணம், வாட்சு அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப இந்த ஷாப்பில் வச்சது கூட அப்பா தான். அவங்க அப்பா நைட்டு முழுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணியும் அந்த பணத்தை திரும்ப மேக்ஸ் சேர்த்து கொண்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கொடுக்க போனதுனால தான் அன்றைக்கி அந்த பணத்தை திரும்ப கொண்டு போய் கொடுக்காத, நீ வாழ்க்கையை பாரு, கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகு அப்படின்னு அந்த அங்கிள் கார் பிடிச்சி அவ்வளோ தூரம் தடுத்ததுக்கு உண்டான காரணமே அதான். இப்போது அவங்க அப்பா உயிரோடு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மேக்ஸ் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப தீப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் சரியாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மேக்ஸ் கோவப்படுறான். இத்தனை வருஷமாக அம்மா என்ன 2 பேர்த்தையும் தனியாக தவிக்க விட்டுட்டு நீங்கள் எதுக்காண்டி வெளியே போனீங்க? ஒரு டைம் கூட நான் உங்கள் ஞாபகத்துக்கே வரலையா? அம்மா கூட உங்களை பார்த்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் எதுக்காண்டி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு யாரா சொன்னது? அதனால தான் இத்தனை வருஷம் எனக்கு பிடிக்காத ஒரு முகத்தில் இருந்துட்டு நான் உன் கூடவே இருந்தேனா, உன்னை பார்த்துக்கிட்டேனா? அதெல்லாம் நான் பண்ணது எதுக்காண்டி? உனக்காண்டி. உங்கள் அம்மாவை கூட பார்க்கலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா என் மேலே ஏறி நின்று என் கழுத்துலேயே மிதித்து என்னை கொல்லுவா, நான் செத்து போவேன். 2வது நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன். என்ன நிறைய ரவுடிகளுக்கு பிடிக்காது, அவங்களாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்படி நான் ஒருவேளை உன்னுடைய அம்மா வந்து பார்த்தா அவங்களாம் உன்னுடைய அம்மாவை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை. இது 2த்தில் எது நடந்தாலும் நல்லது கிடையாது. அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு அந்த அங்கிள் சொல்கிறாரு. அதனால தான் இத்தனை வருஷமாக எனக்கு பிடிக்காமல் போனால் கூட என் ஃப்ரெண்டோட முகத்தை வச்சுட்டு நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட மேக்ஸு, எல்லாம் ஓகே, ஆனால் அந்த மிஷின் என்ன? அங்கே ஒரு மிஷின் இருக்குல்ல பேஸ்மெண்ட்டில், அந்த மிஷினை யார் கொடுத்தா? அந்த மிஷினுக்கு அவ்வளோ பவர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த மிஷினை என்னுடைய தாத்தாவுக்கு அவருடைய தாத்தா கிஃப்டாக கொடுத்தாராம். அந்த பவரை வழியாக பரம்பரையாக நம்மளாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பவர் நம்ம வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் கோவப்பட்டு, அவ்வளோ பவர் இருக்கும்போது காசை ஏன்டா நீங்கள் சேர்த்து வைக்கல? காசெல்லாம் எங்கடா போச்சு? காசை சம்பாதிச்சிங்களா இல்லையா? இந்த கடையை விட்டால் என் கையில் ஒரு பைசா கூட இல்லை. நீங்கள் எல்லாம் இந்த மிஷினை இத்தனை வருஷமாக வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அட்லீஸ்ட் எனக்காவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், காசு சம்பாதிச்சிருப்பேன். நீங்கள்லாம் மொத்தமாக வேஸ்ட்டு அப்படி சொல்லும்போது அந்த அப்பா கோவப்பட்டு, நிறுத்திடா, விட்டா ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு யார் சொன்னது? உனக்காக நான் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருக்கேன், நீ பின்னாடி வா அப்படின்னு அங்கே இருக்க ஒரு ரகசிய அறைக்குள்ளே மேக்ஸை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா ஃபுல்லாக ஷூ, எங்கே பார்த்தாலுமே ஷூவாக இருக்குது. அதுவும் அது எல்லாமே பழசு, ஒன்று கூட புதுசே கிடையாது. அதெல்லாம் பார்த்த மேக்ஸு கோவப்பட்டுக்கிட்டு, இத்தனை வருஷமாக நீ ஏதாவது கோல்டு காயின் சேர்த்து வச்சிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இந்த பழைய இது பண்ண ஷூ தான் சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு கலாய்க்கிறான். இதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது, விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு கலாய்க்கிறான். இந்த பழைய ஷூவெல்லாம் வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, விற்க முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம், இந்த ஷூவெல்லாம் போட்டுட்டு ட்ராமா பண்ணலாம் சொல்கிறான். அப்போது மேக்ஸுடையப்பா, இந்த ஷூவெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன தப்பு கணக்கு போட்ட? நார்மலாக இந்த ஷூ எல்லாமே நார்மல் ஆளுங்களுடைய ஷூவே கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள், இந்த நாட்டு பிரசிடென்ட், மினிஸ்டர் அந்த லெவலில் இருக்கவங்க. இந்த ஷூடைய வேல்யூ எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம், வேல்யூ தெரியாமல் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, டே தகப்பா நீ முதல்ல புரிஞ்சு பேசு. இந்த ஷூ போட்டிருந்த பிரசிடென்ட்டில் நிறைய பேர் போய் இறந்து போயிட்டாங்க. அந்த ஷூ இப்போ நான் போட்டால் ஒரு பேய் மாதிரி தெரிவேன். அதை பார்த்து எல்லாம் பயந்தா ஓடுவாங்களே தவிர யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ ஏதாவது காசு சேர்த்து வச்சியா, பணம் சேர்த்து வச்சியா, அதான் சொல்லும் முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, நம்மளால ரொம்ப பொறுமையாக கூலா, இன்னும் பொருடா உனக்கு இன்னும் காட்ட நிறையா இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க இன்னொரு அறைக்குள்ள கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய கார் நிற்கிது. கார் மட்டும் இல்லாமல் காருக்கு டிரைவரும் அங்கே இருக்கான். அதை பார்த்த உடனே மேக்ஸ் ஆச்சரியப்பட்டு, அப்பா நீ இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கியா? அவ்வளோ காசு சேர்த்து வச்சு வெளியே சின்ன ஆள் மாதிரி தான் இருந்திருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய ஆளாக இருந்திருக்கு. கார் மட்டும் இல்லாமல் காருக்கு டிரைவரை கூட வச்சிருக்கே, நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு புகழ்றான். அப்போ தான் அவங்க அப்பா, நமக்கு செப்பல் தைக்கிற வேலை மட்டும் தான் இருக்குன்னு நினச்சியா? அதான் கிடையாது, இன்னொரு தொழில் கூட இருக்குது, அதுதான் துணி தைக்கிறது.
நிறையா செப்பல் ஷூலாம் தைச்சு அதை போட்டுக்கிட்டு அதில் இருக்க மாதிரி ஆளுங்களாம் மாறது மட்டும் கிடையாது. நம்ம விதவிதமான ஷர்ட்லாம் தைச்சு அதை போட்டுக்கிட்டு அதில் இருக்க ஆளுங்க மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது ஒரு ஆள் சட்டை தைக்க கொடுத்தானா அந்த சட்டையை இதே மிஷினில் வச்சு தச்சு அதை நீ போட்டுக்கிட்டேன்னா நீயும் அதே ஆள் மாதிரி மாறிடுவ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த மிஷின் ஹெல்ப் பண்ணும், நீ தச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த காரை கூட நான் வாங்கலை. இந்த காருடைய ஓனர் மாதிரி சட்டை தச்சு அதை நான் போட்டுக்கிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வாழ்க்கை முழுக்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யார் மாதிரி மாற ஆசைப்படுறோமோ அவங்கள மாதிரி ஈஸியாக மாறிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க எப்படி லக்ஸுரியாக வாழ்கிறாங்களோ அதே வாழ்க்கையை நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ அதை நீயும் கற்றுக்கொண்டு தான் பையன்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட மேக்ஸிமம் ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு, இந்த காருடைய ஓனர் வந்துடுவான், நான் அவனை மாதிரி மாறிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த காரை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு 4 ரவுண்டு போயிட்டு திரும்ப இந்த காரை அதே இடத்துல விட்டுறேன், அப்போ தான் பிரச்சனை எதுவும் வராது, அதுக்கடுத்து வேறு காரு வேறு ஆளுங்களை பார்த்து நான் போய்க்கிறேன். அதே மாதிரி தான் உனக்கும், நீயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ யாரை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி அந்த ஆளை மாறிக்கோ, அன்னைக்கு அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ, அதுக்கு அடுத்த நாளே வேற ஒரு ஆளை மாறு, வேற ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு, இப்படி நீ வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து புறப்பட போகிறாரு. மேக்ஸும் அதை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணேன்னு ஒன்றும் புரியல. அவனும் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், ரொம்ப அப்பாவியான பையன். அப்படியே அங்கேயோட படத்தை முடிக்கிறாங்க. படம் அங்கேயோட முடியுது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.